அண்மை செய்தி. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார் எம்.ஆர். விஜயபாஸ்கர். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமை செயலகம் வருகை தந்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பதவியை ராஜினாமா செய்யும் 6வது அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமை செயலகம் வருகை தந்துள்ளார். அண்மை செய்தி. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார் எம்.ஆர். விஜயபாஸ்கர். பதவியை ராஜினாமா செய்யும் 6வது அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர். தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமை செயலகம் வருகை தந்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு பதவியை ராஜினாமா செய்யும் 6வது அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், முழு விவரங்கள் என்ன? அதிமுகவினுடைய கரூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது சபாநாயகரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். அதிமுகவிலிருந்து அவர் ராஜினாமா விலகுவதாகவும் தற்போது எம்எல்ஏ பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியான நிலையில் அவர் இன்று காலை 10:30 மணிக்கு சபாநாயகரிடம் நேரம் கேட்டிருக்கிறார். அடிப்படையில் தற்போது 11 மணிக்கு சபாநாயகர் சந்திப்பதற்கான நேரம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது சபாநாயகரை சந்திப்பதற்காக வந்து காத்திருக்கிறார். குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். கடைசியாக காலிமலை சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயபாஸ்கர் அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தார். எம்எல்ஏ பதவியிலிருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் இந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தற்போது ராஜினாமா செய்ய வந்திருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அவர் சபாநாயகரை சந்திப்பதற்காக அவர் மட்டும் தனியாக வந்திருக்கிறார். குறிப்பாக விஜயபாஸ்கர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையறுவதற்கான அந்த இணைப்பு நிகழ்ச்சி இங்கு நடைபெறதாக இருந்தது. ஆனால் அது சில காரணங்களால் ஒத்திவைக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களும் ஒரே இணைப்பு நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மரகதம் குமரவேல் ராஜினாமா செய்திருந்தார்கள். அதே போல தாராபுரத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சத்யபாமா ராஜினாமா செய்திருந்தார்கள். அதே போல ஜெயக்குமார் என்பவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் அவர் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அதற்கு விஜயபாஸ்கர் அவர்கள் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தார்கள். அம்பாசமுத்திரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இசைக்கு சுப்பையா அவரும் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தார். தற்போது 6வது எம்எல்ஏவாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கான தகவல் வெளியாகி இருந்த நிலையில அவர் சபாநாயகர் சந்தித்து அவருடைய ராஜினாமா கடிதத்தை கொடுப்பதற்காக வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் வரும்பொழுது அவர் மட்டுமே தனியாக வந்திருந்தார். அவர்கள் எந்த மாதிரியான கடிதங்களும் இல்லை. ஆனால் அவருடைய உதவியாளர்கள் அதற்கு முன்பாகவே இங்கே உள்ள வந்திருக்கிறார்கள். தற்போது அவர் ராஜினாமா செய்யக்கூடிய அந்த சூழல் என்பது இதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் அறைக்கு வெளியே அவர் காத்திருந்தார். சபாநாயகர் சந்திப்பதற்கு முன்பாக அங்கு இருக்கக்கூடிய சட்டப்பேரவை செயலாளருடைய அறைக்கு அவர் சென்றிருந்தார். அதன் பிறகு சபாநாயகர் சந்திப்பதற்காக அவர் காத்திருக்கக்கூடிய நிலையில சபாநாயகருடைய அறையில் ரெனோவேஷன் ஒர்க் போய்கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக சில நிமிடங்கள் அவர் வெளியில் காத்திருந்தார். தற்போது மீண்டும் உள்ளே அழைத்து செல்வதற்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. கரூர் சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக இருக்கக்கூடிய எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவருடைய ராஜினாமா கடிதத்தை வழங்குவதற்காக சபாநாயகரை சந்திக்க தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு பதவியை ராஜினாமா செய்யும் 6வது அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் என்று சொல்லப்படுகிறது. பாண்டியராஜன், இது தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என யூகிக்கப்படுகிறது? தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் பிறகாக அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி சென்று போகக்கூடியது இந்த புதிய ஆட்சி அமைந்த பிறகாக நடைபெறக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அந்த 5 எம்எல்ஏக்களுமே தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான அந்த கருத்துக்களை ஒரு சில எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்கள். இன்னும் கடைசியாக ராஜினாமா செய்தவர்கள் மட்டும் இன்னும் தமிழக வெற்றி கழகத்தை அதிகாரப்பூர்வமாக தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை. தற்போது வரைக்கும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக உறுப்பினர்கள் அவர்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மரகதம் குமரவேல் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அதே போல தாராபுரத்தை பொறுத்த வரைக்கும் சத்யபாமா அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். பெருந்துறை ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அம்பாசமுத்திரம் இசைக்கு சுப்பையா அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார்கள். இந்த 4 பேரும் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததன் பிறகாக அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியினுடைய
சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அதிமுக காலகட்டத்தில் அவரும் அவருடைய அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அதே நேரத்தில் இன்று கரூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் அவருடைய ராஜினாமா கடிதத்தை வழங்க இருப்பதாக சொல்லப்பட்டது. இந்நிலையில் தான் அவர் சபாநாயகர் அவர்களை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்குவதற்காக சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இன்னும் சிலர் வரலாம் என்கின்ற ஒரு தகவலாம் சொல்லப்பட்டிருந்தது. எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கடந்த வாரங்களிலே சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்ட நிலையில் அவர் சபாநாயகரை சந்திப்பதற்காக தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். சபாநாயகர் தற்போது அவருடைய அறையில் இருந்து வெளியே சென்று கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.